கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இங்கு காத்து மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இங்கு காத்து மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இன்னைக்கு மாலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். போன வாரம் சில கேள்விகளோடு கூட செய்தியை நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு கேள்வி. இந்த கடந்த 4 மாதங்கள் 4.5 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடைபெற்றது. நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே யோசித்து பார்த்து சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றேன். இந்த 4.5 மாதத்திலே தெய்வீக பயத்தினாலே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட்டதா? வாழ்க்கை தன்மை முறைகள் மாற்றப்பட்டதா? கொரோனா தொற்று இருக்கிறது என்பதனாலே நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறதா? உண்மையா சொல்லுங்க. தெய்வீக பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தெய்வீக பயத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக பயம் என்பது என்ன? அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள மிகுந்த ஜாக்கிரதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களால் ஒரு எல்லாருக்கும் ஒரு மரண பயம், மரண ஓலங்கள். இன்றைக்கு நாம் பார்ப்போமானால் கேரளா மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய விபத்து. நான் என் தேசத்திற்கு போகிறேன் என்று தன்னுடைய பேஸ்புக்கில் பதிவிட்ட அந்த நபர், அவர் தன்னுடைய தேசத்திற்கு வந்து ஓடு பாதையிலே ஏர்போர்ட்ல ஏற்பட்ட விபத்திலே இறந்து போனார். அவருடைய மனைவியும் பிள்ளையும் பாதுகாக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர் மறித்து போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் யோசித்து பார்ப்போமானால் மிகப்பெரிய
வெடி விபத்து எந்த நாட்டில் நடந்துச்சு? லெபனோன் நாட்டில் பயங்கரமான வெடி விபத்து. எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார். சுற்றி சுற்றி மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மரணம் என்பது எப்பொழுதும் ஏதோ ஒரு விபத்திலே ஏதோ ஒரு காரியத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கொரோனா தொற்று என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையின் பாகங்களை மாற்றிவிட்டது, வாழ்க்கை முறைமைகளை மாற்றிவிட்டது. தெய்வீக பயம் என்பது ஒருவேளை அது இதை காட்டிலும் பெரியது என்பதை நாம் உணரவில்லை. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரிடெம்ப்ஷன் என்ற வார்த்தை, மீட்பின் பணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்மை மீட்கின்ற ஒரு மாபெரும் பணி மீட்பு. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நான் பார்த்தபோது, ஆக்ஷன் ஆஃப் சேவிங், ஒரு ஆபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறோம். ரிடெம்ப்ஷன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு காரியத்தை நாம் யோசிப்போமானால், அர்த்தத்தை பார்ப்போமானால், being saved from sin, பாவத்திலிருந்து ரட்சிப்படைவது. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாட்டிலிருந்து நாம் மாற்றிக்கொள்வது, நம்மை மாற்றுவது, நாம் இருக்கிற தன்மையிலிருந்து நம்மை மாற்றி மீட்டெடுப்பது. இந்த ரிடெம்ப்ஷன் என்ற வார்த்தை இன்னும் சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக we exchange the payment, அல்லது clearing the debt, கடன் சுமையை மாற்றி அமைப்பது, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை பெறுவது, மீட்கப்படுவது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்பு நடந்திருக்கிறோம். நம்முடைய தொழிலிலே, செய்கிற உத்தியோகத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, தேவைகள் மத்தியிலே, கடன் பிரச்சனையிலே, அல்லது நாம் கடந்து போகிற எல்லா வியாதியின் காலகட்டங்களிலே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய ரிடீமர், நம்முடைய மீட்பர் யார்? நம்முடைய மீட்பர் கிறிஸ்துவே. நம்முடைய மீட்பர் a person who redeems, a person who redeems from someone, யாரிடத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பது, ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து நம்மை மீட்டி எடுப்பது. இந்த காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு பிடியிலிருந்து, யாரோ ஒரு நபரிடத்தில் இருந்து, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டி எடுத்திருக்கிறார். அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு போதகர் செய்தியை ஆலயத்திலே முடித்துவிட்டு வெளியே ஆலயத்தின் முகப்பிலே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சிறியவன் தன்னுடைய கரத்திலே பறவைகளுடைய கூண்டுகளோடு கூட நடந்து போகிறார். உடனே அவனை பார்த்த உடனே போதகர் கேட்கிறார், இத்தனை பறவைகள் எங்கே உனக்கு கிடைத்தது? இவைகள் எல்லாவற்றையும் நீ சுமந்து கொண்டு எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். நான் என் வீட்டுக்கு போகிறேன். அப்படியானால் இந்த பறவைகளை கொண்டு போய் என்ன செய்ய போகிறாய் என்று அந்த போதகர் கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் விளையாடுவேன், பின்பு என் வீட்டிலே வளர்கிற பூனைக்கு இது எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுவேன், அது சாப்பிட்டு விடும் என்று சொல்கிறார். இதை பார்த்த உடனே போதகருக்கு அவனிடத்திலிருந்து எப்படியாவது அந்த பறவைகளை மீட்டெடுக்க வேண்டும்.
அந்த பறவைகளை மீட்டெடுத்து அது சுதந்திரமாய் வெளியே போவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று யோசித்து அவனிடத்திலே கேட்கிறார். நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன், இவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறார். உடனே அவன் சரி என்று சொல்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறார்? தன் கரத்தில் இருக்கிற பணங்களை கொடுத்து அவைகளை மீட்டெடுக்கிறார். He redeems the birds. அந்த பறவைகளை மீட்டெடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பறக்க விடுகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கூண்டுகளை கொண்டு வந்து ஆலயத்தின் முன்பாக வைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார் சபை மக்களுக்கு, அநேக பறவைகளை நான் மீட்டெடுத்தேன். இந்த பறவைகளை மீட்டெடுப்பதற்கான வழிகளை கர்த்தர் எனக்கு தந்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பறவைகள் கொஞ்ச நாட்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன் என்று சொன்னார். ஐயா, கிறிஸ்துவ தியாலஜி, ஆண்டவரை குறித்ததான அறிவை நாம் கற்றுக்கொள்கிற போது இந்த ரிடீமர், இந்த மீட்பர் யார் என்று சொன்னார்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை மீட்டெடுக்கிறவர். நான் உட்கார்ந்து இந்த பாடல்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த போது என் உள்ளத்திலே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன என்று சொன்னால், நம்மை மிகப்பெரிய சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாகத்தில் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்காதபடி அவன் பரிந்து வேண்டுதல் ஜெபம் செய்கிறான். ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் குப்பையும் தூசியுமானவன், உம்மிடத்திலே கேட்பதற்கு நான் அருகதையற்றவன். ஒரு 50 பேர் நிமித்தமாகவாது அந்த சோதோம் குமார பட்டணத்தை நீ அழிக்காமல் பாதுகாத்து விடுகிறார். அப்புறம் 40 என்றான், அப்புறம் 30 என்றான், அப்புறம் 10 என்றான். அவனுடைய தாகம், ஆண்டவரே கோபித்துக் கொள்ளாது, ஆண்டவரே நான் இப்படி கேட்கிறேன் என்று சொல்லி கோபித்துக் கொள்ளாது என்று அந்த சோதோம் குமாரன பட்டணத்திற்காக அவன் பரிந்து வேண்டுதல் செய்கிறான். அவனுடைய சகோதரனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மீட்டெடுக்க விரும்புகின்றார். அவனுடைய சகோதரன், நம்முடைய சகோதரனுடைய மனைவி, லோத்தின் மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அந்த தேசத்திலிருந்து வெளியே அனுப்புகிறதுக்காக வழியை உண்டாக்குகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த சோதோம் குமார பட்டணம் பற்றி எரிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தினுடைய மனைவி தன்னுடைய பொருளாசை நிமித்தம் திரும்பி பார்த்தபோது அவள் புத்தூனானாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். இந்த மீட்டெடுத்தல் என்று சொன்னால் என்ன? இட் இஸ் சம்திங் அபவுட் தி சால்வேஷன், ரட்சிப்பு, ஒரு 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 பெரிய ஒரு மீட்பு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பின் பணியை அவர் செய்து முடித்தார். இந்த மீட்பின் பணியை செய்து முடித்தார். அதாவது இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவோம், பேயிங் பேக், இழந்து போனதை விலை கொடுத்து மீட்டெடுப்பது. எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி, பணத்தை கொடுத்து மீட்டெடுப்பது, அல்லது சில பொருட்களை கொண்டு மீட்டெடுப்பது, அல்லது சில நிலங்களை கொடுத்து மீட்டெடுப்பது, அல்லது ஒரு மனிதன் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பது. நல்லா யோசித்து பார்ப்போமானால், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற மாபெரும் பணியை ஆண்டவர் செய்தார். மீட்டெடுக்கும் பணி, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும் பணி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எவைகளிலே நாம் அடிமைகளாக இருக்கிறோம்?
எவைகளிலிருந்து மீட்கப்படாதவர்களாய் இருக்கிறோம்? எவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறாதவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை மீட்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருடைய காரியத்தினால மீட்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். redeem என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் from sin by sacrifice, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாபெரும் பிரதானமான பணியை நமக்காக செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். He is 100% divine, 100% human. அவர் பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் மானிடனாக அவர் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி வைத்தார். அவர் இந்த உலகத்திலே ஒரு இரட்சகராக தன்னை வெளிப்படுத்தினார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் பிறந்திருக்கிறார். அந்த நாட்களிலே மக்கள் எல்லாரும் மேசியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். மேசியா என்ற வார்த்தை அர்த்தம் கிரைஸ்ட் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிரேக்க மொழியிலே நாம் வாசிப்போமானால் கிறிஸ்டோஸ், மேசியா, கிறிஸ்து, ரட்சகர். மேசியா என்ற வார்த்தைக்கு கிறிஸ்து என்று அர்த்தம். மேசியா என்ற வார்த்தைக்கு இஸ் anointed one. anointed one என்றால் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக அந்த பர்டிகுலர் பர்பஸ் நிறைவேற, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் ஒரு பிரதான ஆசாரியராக நமக்கு வெளிப்பட்டார். பிரதான ஆசாரியர் யார்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் பாவத்திற்குரிய பலியை செலுத்துகின்ற ஒரு பணியை மக்கள் நிறைவேற்றுகிற போது பிரதான ஆசாரியன் அவைகளை ஏற்றுக்கொண்டு தேவ சன்னிதானத்திலே கொண்டு போய் வைத்து அந்த பலிகளை அவன் அங்கீகரிப்பான். அவன் அங்கீகரிக்கின்ற போது அந்த பலி அவங்களுக்கு உகந்ததாக மாறும். அப்படியானால் நீங்களும் நானும் பாவம் செய்து அநீதி செய்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலிருந்து நாம் பிரிந்து போயிருக்கோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பிலிருந்து நாம் விலகி போயிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் முறிந்து போய்விட்டது. தேவன் நம்மிலே கிரியை செய்ய முடியாதபடி, தேவன் நம்மிலே செயல்பட முடியாதபடி நம்மை தேவனுடைய சமூகத்திலே இருந்து தூரப்படுத்தி இருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் அடிக்கடி சொல்வார், தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம், அவர் கொடுக்கிற நன்மைகள் 1000, அவர் நமக்காக திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் கோடிக்கணக்கானவர்கள், அவர் நமக்காக அன்பின் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம். அப்படிப்பட்ட பணிகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய தீர்மானித்திருக்கிற போது அதை புரிந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமல், தேவனுடைய நன்மையை அனுபவிக்காமல் இன்றைக்கு உலகத்தோடு நாம் கலந்து தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் யோசிப்போமானால் அவர் இந்த உலகத்தின் இரட்சகராகத்தான் வெளிப்பட்டார். அவர் ஒருவேளை he was an manger, ஒருவேளை ஒரு முன்னணியிலே கடத்தப்பட்டார். நன்றாக யோசித்து பாருங்கள். ராஜாக்கள் அவரை காணும்படி வந்தபோது வானஸ்தானிகள் கேட்ட முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இஸ் a king of Jews. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே? அவர் பிரதான ஆசாரியர், யூதருக்கு ராஜா. அப்படியானால் மக்களுடைய மனதிலே இருந்த காரியம் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற துன்பங்களை, கஷ்டங்களை, அரசாட்சியிலே இருக்கிற சூழ்நிலைகளை
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் மனுஷீகத்தினாலே ராஜாவாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு உலகத்தின் காரியங்களை மாற்றி அமைப்பார் என்று யோசித்திருந்தார்கள். ஆனால் இயேசு அதன்படியாக இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படியானால் இந்த மீட்பரின் பணி என்ன? 3 விதமான பணி. இந்த உலகத்திலே மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தான் வந்த நோக்கத்தை இந்த உலகத்திலே அவர் அறிவித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு மனிதனை அநீதியிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவனுடைய வாழ்க்கை தரத்திலிருந்தும் அவனை மீட்டெடுத்து தன்னுடைய இழந்து போன தேவ சமூகத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தான் அனுப்பப்பட்டதை அவர் எல்லாருக்கும் அறிவித்தார். சீஷர்களோடு சொன்ன போது அநேக சீஷர்கள் வருத்தப்பட்டார். ஆகவே இது ஒன்று நேரிடக்கூடாது. சிலுவையை குறித்து பேசும்போது பேதுரு சொன்னார், இது நேரிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போசாட்டானே, ஏன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய கடமையாயிருந்தது. அவர் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து அவர் தன்னுடைய ரட்சிப்பின் ரகசியத்தை அநேகரோடு பகிர்ந்து கொண்டார். 2வது காரியம் அவர் செய்த மாபெரும் பணி என்றால், அவர் பாவத்தின் கிருபாதார பலி, பாவத்திற்காக கிருபாதார பலியாக அவர் மரித்தார். சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் குத்தப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் ஒரு அடிக்கப்படும்படியாக கொண்டு போகிற ஆட்டை போல மௌனமாய் இருந்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மாம்சீகத்திலே அவர் யோசித்த போது, ஆண்டவரே, இவர்களை என்னாலே சுமக்க முடியவில்லை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லினார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சரீரம் பாவத்திற்குரிய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டார், அவர் அவமானப்பட்டார், அவர் குத்தப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். இன்றைக்கு கூட வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய காயங்களால் நாங்கள் குணமாகிறோம். நம்முடைய குணம், நம்முடைய சுகம் அவருடைய காயத்தின் மொத்தமாக வருகிறது. ஆண்டவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ரத்தம் கிருபாதார பலியாக, பாவத்தின் பலியாக சிந்தப்பட்டது இந்த உலகத்தில். இதை யார் விசுவாசிக்கிறார்களோ, என்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிபட்டார், எனக்காக இயேசு வந்தார், அந்த விலையேற பெற்ற மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் விசுவாசித்து நம்புகிறார்களோ அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இன்னும் 100 வருஷங்களுக்கான சரி, 15 வருஷங்களுக்கான யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறார், ஏதோ ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சகர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அதை விசுவாசிக்கின்ற போது விலை மதிப்புள்ள ஒரு பெரிய பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தெரியுமா? 3வது காரியம், he is resurrected from the dead. அவர் அடிமைத்தனமாகிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்த ஒரு உயிரோடு எழுந்தார். அது என்ன ரகசியம்? ஐயா, மனிதன் உண்மையாகவே வேதத்தின் படி நாம் பார்க்கிற போது மரிப்பதற்காக படைக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. ஆனால் அந்த மனிதன் அவன் உலகத்திலே வந்து அவன் 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 உருவாக்கப்பட்ட போது பாவத்திற்கு அடிமையாக மாறினான். பாவத்திற்கு அடிமையாக மாறினான். அவனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்கும்படியாக பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்ற சாபத்தை ஆண்டவரோடு கொடுத்தார். அந்த சாபத்திலிருந்து அவனை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஆண்டவராகிய தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். நீங்கள் நானும் மரித்தால் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். ஒரு தச்சர் ஒரு பெரிய முதலாளிடத்தில் வேலை செய்கிறார். அன்றைக்கு அவருடைய வேலை மிகவும் அதிகமாக இருந்தது. வேலை செய்து கொண்டிருக்கிற போது நடந்த காரியம் அவனுக்கு என்னவென்றால், அவருடைய சுத்தியல் அவருடைய கரத்தில் பலமாக அடிபட்டிருக்கிறது. ஓ, இவ்வளவு வேலைகள் இருக்கிறதே, நான் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன், செய்ய முடியலே, கையில காயப்பட்டு விட்டதே என்று சொல்றார். இன்னும் சற்று நேரம் அந்த காயத்திற்கு கட்டு போட்டு வேலை செய்கிறார். கொஞ்ச நேரம் வேலை செய்ய செய்ய அவருடைய உளி முறிந்து போய்விட்டார். மரங்களை செதுக்கிற உளி முறிந்து போய்விட்டார். ஐயோ, இதுவும் முறிந்து போய்விட்டதே, நான் எப்படி வேலை செய்வேன் என்று சொல்லி யோசிக்கிறேன். வேலை செய்ய முடியல அவனால. ஒவ்வொன்றாய் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது. கடைசியில தன்னுடைய வாகனத்தை எடுத்து ஸ்டார்ட் பண்றான், வீட்டுக்கு போறான்னு சொல்லி. வண்டியினுடைய ஸ்டார்டிங் அந்த கிக்கர் உடைந்து போயிடும். அதுக்கு எல்லாமே ஃபெயிலியர். டோட்டலி he was failed in his profession and his work. அவனுடைய வேலையிலையும் அவனுடைய தொழிலையும் தோல்வியடைந்துவிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த முதலாளி அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு விடுதா என்று கேட்கிறார். அவருடைய காரில் ஏற்றி அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறார். வீட்டுக்கு அழைத்து வருகிற போது வீட்டுக்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கிற சமயத்தில் காஃபி குடித்து விட்டு போலாம் என்று முதலாளியே நினைக்கிறார். அவன் அழைக்கிறான். அப்போ முதலாளி எடுத்து வருகிறார், காரில் இருந்து எடுத்து வருகிறார். இவன் இந்த தச்சன் அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு மரம் இருக்கிறார். அந்த மரத்தை போய் தொட்டு சிறிது நேரம் ஜெபித்து விட்டு வீட்டுக்குள்ளாக போகிறார். முதலாளிக்கு ஆச்சரியம். உள்ளே போய் அந்த நாட்களிலே நடந்த அத்தனை சம்பவத்தையும் பொருட்படுத்தாமல் மிகவும் ஜாலியாக தன்னுடைய பிள்ளைகளோடு விளையாடுகிறார். He become a normal man, ஒரு சாதாரண மனிதனாக மாறிவிடுகிறார். தன் மனைவியோடு சந்தோஷமாய் பேசுகிறார், தன் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் பேசுகிறார். அங்கே நடந்த காரியத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியும் பொறுப்பில்லை. இன்னைக்கு நம்ம வேலை ஸ்தலத்துல அல்லது நம்ம வெளியே போயிட்டு வருகிற போது நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகளை யார் மேல கொண்டாந்து கொட்டுறோம்? உள்ள நுழையும் போது எரிஞ்சு கரைச்சி கொட்டி பிள்ளைங்க மேல, ஒருவேளை நாய் படுத்துட்டு இருந்தா அது மேல எட்டு உடைக்கிறது, பூனை குறுக்கு வந்து அதை எட்டு வச்சு அங்க போய் விடுகிறது, முன்னால் இருந்த பாத்திரம் எழுந்து பறந்து போகும். மனைவி என்னங்கன்னு கேட்டா அவளுக்கு ஒரு அறை. அங்க நடந்த காரியத்துக்கெல்லாம் என்ன நடக்கும்? இங்க இவங்க பொறுப்பாக முடியாதுல்ல. அவன் அப்படிப்பட்ட மனிதனாக இல்ல, சாதாரணமாக எல்லாவற்றையும் சகித்து மறந்து விட்டு சிறந்த மனிதனாக செயல்படுகிறதை பார்க்கிறான் முதலாளி. முதலாளிக்கு ஆச்சரியம். அவனிடத்துல கேட்கிறார், என்ன ரகசியம் இது? ஐயா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களை சுமந்தார், எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவருடைய ரட்சிகன். ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு கடந்து போகிற போது இந்த மரத்தை தொட்டு ஜெபித்துக் கொண்டு போவேன். என்னுடைய காரியங்களை, ஒருவேளை என்னுடைய கஷ்டங்களை இந்த மரத்தின் மேலே இறக்கி வைத்து போவது போல எனக்குள்ளாக ஒரு உணர்வு. நான் வீட்டுக்குள்ளாக வருகிற போது இந்த மரத்தை தொட்டு எல்லா காரியத்தையும் அதன் மேல இறக்கி வைத்து நான் உள்ளே போகிறேன். அப்படின்னா என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், உங்களுடைய தோல்விகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், உங்களுடைய கண்ணீரை அவர் மேலே வைத்து விடுங்கள். இவைகள் எல்லாவற்றிலேயும் இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அவர் யார்? இஸ்ரவேலின் ராஜா. அவர் திரும்ப வரப்போகிறார். He is going to come back to us. நமக்காக திரும்ப வந்து நாம் இழந்து போன தேவ சமூகத்தின் ராஜ்யத்தை நமக்கு திரும்ப கொடுக்கிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம்! ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன ஆசீர்வாதத்தை, தேவ பிரசன்னத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நித்தியமான பரலோக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும்படியாக நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறார்.
அவருடைய மீட்புக்குள்ளாக நாம் கடந்து வரவில்லை. பிரியமானவர்களே, வேதத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போமானால் நோவாவின் வாழ்க்கை மிக சிறந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நோவாவின் காலத்தில் பாவம் பெருகி தேவனுடைய சமூகத்தை தொட்டுவிட்டார். மக்கள் எல்லாரும் பாவத்திலே அநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடனே தேவன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அவைகளின் மத்தியிலே நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நோவாவை தேவன் அழைக்கிறார். அவனோடு கூட மிருக ஜீவன்கள், பறவைகள், அவரால் படைக்கப்பட்ட அத்தனையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார், மீட்க வேண்டும் என்று நினைக்கிறார், யோசிக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் சொல்றார், அவனை ஒரு நாளும் அவன் பார்த்திராத, யோசித்திராத, சிந்தித்திராத ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு பேழையை ஆண்டவர் கட்ட சொல்றார். அவன் பெரிய பேழையை கட்டுகிறார். எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், இவன் அதுக்கு பூச வேண்டிய கீழ், அதுல எப்படி தங்க வேண்டும், யாரெல்லாம் எங்க இருக்க வேண்டும், எல்லாம் முழு திட்டத்திலும் ப்ளூ பிரிண்ட் அவனுக்கு கொடுத்தார். அவன் சோர்ந்து சேர்க்கிறான். மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள், ஏளனமாக யோசிக்கிறார்கள். எல்லாம் கட்டி முடிந்தது. நோவாவையும் நம்முடைய குடும்பத்தாரையும் வேலைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த வேலைக்குள்ளாக கொண்டு வருவது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அந்த வேலையை அடைத்து விட்டார். 40 நாள் மழை பெய்யும். மக்கள் எல்லாரும் கதறி நோவாவை பார்த்து, எங்களுக்கு நோவாவை கதவை திற, நாங்கள் அழிந்து போகிறோம், மடிந்து போகிறோம் என்று கவலையோடு கதறுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்வேன், தேவன் கதவை கூட்டிவிட்டார், அடைத்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நோவாவின் வேலை நமக்காக ஆயத்தமாயிருக்கும். நோவாவை போல நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் தேவ சமூகத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து வருகிற போது உலகத்தில் எந்த ஆபத்தில் இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த பேழை தேவனுடையது. அந்த பேழை யாரும் தொட்டுவிட முடியாது. ஐயா, அந்த பேழைக்குள்ளாக வேலை என்று சொல்லக்கூடிய நித்திய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட விசேஷமான பாதுகாப்பின் பேழைக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். It is called redemption work, மீட்பின் பணி. நன்றாக யோசிப்போமானால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அவர் ஒருபோதும் உடன்படிக்கை அவர் அழித்துப் போட்டதே கிடையாது. He makes covenant with people. மக்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்கிறார்? நான் இனிமேல் தண்ணீரினாலே இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேலைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். நீங்களும் நான் இந்த உலகத்திலே ஆண்டவராலே நியமிக்கப்பட்டிருக்கிற வேலைக்குள்ளாக, பாதுகாப்பின் திட்டத்திற்குள்ளாக நீங்களும் நானும் புகுந்து வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஐயா, உலகத்தின் அழிவிலிருந்து பாதுகாக்க நமக்கு தேவனுடைய பேரை ஆயத்தமாக இருக்கிறது. நீங்களும் நான் தேவனுடைய அடைக்கலத்திலே இருக்கிறோம். ஐயா, இந்த உலகத்திலே பார்க்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயின் வாழ்க்கையில செய்த மாபெரும் அற்புதங்கள் என்ன? அவர் செய்த உடன்படிக்கைகளை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். இஸ்ரவேல் மக்களை பயங்கரமான அழிவில் இருந்து பாதுகாத்தார். வேதவசனம் சொல்கிறது, யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில், இன்றைக்கு நீங்கள் காணப்போகும் காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எவ்வளவு பெரிய அழகான வசனம் ஐயா! ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்,
நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். 13 முறை மீட்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். ஐயா 2 ரிடம்ஷன் இருக்கு, 2 மீட்பு இருக்கு. இதோட நான் முடிக்க விரும்புகிறேன், நேரமாக இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன். ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து நாம் தவறி தேவனை விட்டு பிரிந்து போய் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ரட்சிப்பு செய்து நம்மை பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக கொண்டு வருவது ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன், ஆவிக்குரிய மீட்பு. இன்னொரு மீட்பு பிசிக்கல் ரிடம்ஷன். அது என்ன? நம்முடைய பூலோக வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற எல்லா கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான தேவைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற கடன் பிரச்சனைகள், ஒருவேளை நாம் வெளியே சொல்ல முடியாமல் கடந்து போகிற மன அழுத்தமான சூழ்நிலைகள், அவைகள் எல்லாவற்றிலே இருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். சங்கீதம் 69:18, சங்கீதம் 103:2-4 வாசிக்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய மீட்பர் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நின்று உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை பாடுவோம். பொழுது கத்திருக்கென்று நாம் காண்கிறோம்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சுகபலன் பாதுகாப்பு என்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட தங்கி தெரிந்திருப்பதாக.